ஹாய் ஹலோ வெல்கம் டு ரமணபவச யூடியூப் சேனல். நான் உங்கள் சுபாஷ். இன்னைக்கு ஆன்மீகம் அறிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசியை பற்றியும் அதோடைய விரத முறைகளை பற்றியும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் அர்ச்சகருமான லக்ஷ்மி நரசிம்மர் உபாசகருமான டாக்டர் நாராயண பட்டர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். நாராயணம் ஷகமலம் ஷகலாமரேந்திரம் வைகானுஷம் நமகுரும் நிகமாத்கமேந்திரம் ரிக்வத்ரிகாட்சமரீச்சி முகாமுனீந்திரான் சர்வானகம் குலகுரும் பிரணமானி மூர்த்தனா ஸ்ரீவிகனசமஹாகுருவே நமஹா. ரணபவச யூடியூப் சேனல் அனைவருக்கும் அது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். அந்த வைகுண்ட ஏகாதசி விரத முறைனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பாக, அதாவது வைகுண்ட ஏகாதசின்றது எல்லாருக்கும் பிரபல்யமாக தெரிஞ்சது. மார்கழி மாதத்தில் வளர்பிற ஏகாதசி திதி வைகுண்ட ஏகாதசி. அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி விரதம்னே மாசாந்திரம். ஏகாதசி அப்படின்னாலே திதி 11வது திதி. அந்த திதிகளில் ஏகாதசி திதின்னு பெருமாள் மாதங்களே திதியில் ஏகாதசியாக தான் இருக்கு பெருமாள். அந்த ஏகாதசிக்கு பெருமாளுடைய ஏத்தம் கொடுக்கும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சிகளை மேலும் அதை பார்ப்போம். அந்த ஏகாதசி விரதம் எல்லா விரதமும் நிறைய பேர் இருக்கா. சனிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம் நிறைய பேர் இருப்பான். சில பேர் பௌர்ணமி விரதம் இருப்பான். சில பேர் இப்போ முருகருக்காக நம்ம சஷ்டி விரதங்கள் இருக்கும். இதெல்லாம் வருஷத்தில் வர்றது குறிப்பிட்ட நாளில் வருது. இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கம்பல்சரி எல்லாரும் இருக்க வேண்டிய விரதம். ஒரு மக்களாக பிறந்து ஒரு ஜனனம் எடுத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இந்த ஏகாதசி விரதம் இருக்கும். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா மாசாந்திர ஏகாதசி நிர்ஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்ஜலம்னா எதுவுமே சாப்பிடக்கூடாது. மாசாந்திர ஏகாதசி வைகுண்டாசி இல்லை, அது அப்புறம் வருவோம். ஏகாதசிக்கே 2 ஏகாதசி இருக்குது. ஒரு ஏகாதசிக்கு ஒரு பேர்கள்லாம் உண்டு. அது எடுத்தால் அது தனியாக ஒரு நாள் சொல்லலாம். அதில் விசேஷமானதாக நம்ம இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. அதில் இந்த மாசாந்திர ஏகாதசிக்கே நம்ம சாப்பிடாமல் நிர்ஜலமாக இருந்துட்டு அன்னைக்கு ஆகாரங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பெருமாள் ஸ்மரணம் தீர்த்தமாட்டு குளிச்சு போட்டு அதாரம் பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனங்கள் சகஸ்நாமங்கள் வாசிக்கிறது, பெருமாளுடைய திவ்யமான விஷயங்களில் நம்ம லேச்சி இருக்கணும். விஷ்ணு பக்தர்கள் அநேக பேர் நிறைய பேர் அந்த நாளில் எப்பயும் இருப்பார். இப்போ சரீர உபாதைகள்னால சில பேர் முடியறதில்லை. இப்படி முடியாத பட்சத்தில் சில வழிகள் உண்டு, மேலும் அர்த்தத்தில் சொல்லலாம். இப்போ வைகுண்ட ஏகாதசி விரதங்கள், இப்போ நார்மல் ஏகாதசி விரதமே தசமி மத்தியானம் சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் ஏகாதசி வரையும் நிர்ஜலமாக இருக்கும். தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. அந்த ஆகாரங்கள் இல்லாமல் பெருமாள் நாமத்தை மட்டும் ஸ்மரணை பண்ணிட்டு அதுக்கு எப்படி முடியும் அப்படின்னா அந்த மனசில் தான் உண்டு. நம்ம மனசில் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது சாப்பிட மாட்டோம். இந்த மன பலத்தை, ஒரு பொறுமையை அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கடைபிடிச்சோம்னா அல்ல. அதுக்கப்புறம் ஏகாதசியோடு முடியறதில்லை. துவாதசி அன்னைக்கு காத்தால் பாரணை பண்ணணும். துவாதசி பாரணை அப்படின்ட்டு காத்தால் பெருமாள் தீர்த்தம் சந்நிதியில் போய் சில பேர் துளசி தீர்த்தத்தில் துளசி போட்டு சாப்பிடுவாங்க. அது அப்படி கிடையாது. பெருமாள் நித்திய ஆராதனம் கிரகத்திலேயோ கோவிலையோ பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுற வரையும் அந்த ஏகாதசி விரதத்தை கிடைக்கும். நம்ம மறுநாள் குளித்து ஆராதனை பண்ணி அதுக்கு உண்டான ஆகாரங்க நியமங்கள்லாம் இருக்குது. புளி சேர்க்கக்கூடாது, இது மாதிரி நிறையா இருக்குது. துவாதசி பாரணை அப்படின்னு பேர். அந்த துவாதசி பாரணையோட ஏகாதசி விரதம் பூர்த்தியாகும். திரும்ப அடுத்த ஏகாதசி 15 நாளில் வரும்போது இதேமாதிரி கடைபிடிச்சி வந்தோம்னா நம்ம சரீர பலம், ஒரு மெயின்டெனன்ஸ், நிறைய வியாதிகள்லாம் வர்றது, நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது, நிறையா விஞ்ஞானத்து ரீதியாகவும் நிறையா அதை பற்றி சொல்கிறேன். நான் ரொம்பவும் அற்புதமாக இந்த ஏகாதசியோடைய விரத முறையை பற்றி ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கீங்கன்னா, இதில் நீங்கள் சொன்னதுலேருந்து பார்க்கும்பொழுது பொதுவாகவே ஏகாதசிக்கு விரதம் இருக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ சில பேரால் முடியும், சில பேரால் முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த ஏகாதசியில் விரதம் இருந்தால், விரதம் அனுஷ்டிச்சா நம்மளுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லுங்கண்ணா. இது குறிப்பிட்டதுன்னு கிடையாது. ரொம்ப முடியல எங்களால் எல்லா ஏகாதசியும். ஏன்னா ஏகாதசி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 வருது, 15 நாளுக்கு ஒன்று. சில மாதம் அதிக மாதம் அப்படின்னு வரும்போது 24 மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 25 கூட வரும். அப்படி வரைச்ச ஒரு ஏகாதசிக்கு ஒரு பேர் விசேஷமாக. அதில் கார்த்திகை மாதத்தில் வர சுக்லபக்ஷ ஏகாதசியில் அந்த ஏகாதசி கைஷீக ஏகாதசி. சில பேர் கௌசிக ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அது பேர் கைஷீக ஏகாதசின்னு பேர். கைஷீக ஏகாதசி அப்படின்னா
அது ஒரு புராணம் வாசிக்கிற விசேஷமான ஒரு பலன் உண்டு. கைஷிக ஏகாதசி எல்லா கோவில்லையும் புராணம்னா வாசித்து விமர்சனையாக சொல்லுவாங்க. பாரன் புராணம்னு ஸ்ரீரங்கம் ஒரு 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 எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒரு டாப்பிக்கில் வேறு இது நிறையா விசேஷங்கள் உண்டு. ஒரு ஒரு இதுக்கும் ஒரு தாத்பரியங்கள் உண்டு. அதை நம்ம ஒரு சுருக்கமாக பார்க்கணும்னா கைஷிக ஏகாதசி ஒரு விசேஷம், இது இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த வைகுண்ட ஏகாதசி இதுவும் ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு 2 கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லது. கார்த்திகை வளர்பிறையில் வர கைஷிக ஏகாதசி, துவாதசி இந்த மறுநாள் அதை பாரணம் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே வைகுண்ட ஏகாதசி கம்பல்சரி இருந்தால் நல்லது. முதல்ல நம்ம இதுக்கு பழகிப்போம். அதுக்கப்புறம் நித்தியம் எவ்வளோ முடியுமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முதல்ல சொன்னால் போல் இந்த ஏகாதசி விரதத்தை பற்றி முதல்ல சொன்னோம். அதுபோல் தசமியில் ஆரம்பித்து ஏகாதசி நிர்ஜலமாக இருந்து துவாதசி வரையும் பண்ணால் அது ஒரு விசேஷம். அது உண்டான பலன்கள் யார் யார் இருக்காலோ அவளுக்கு தெரியும். இருக்காதோ அதை ட்ரை பண்ணலாம். நம்ம உடம்புல நல்லது நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. எல்லாரும் கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லது. விஷ்ணு பக்தாளுக்கு கண்டிப்பாக கடைப்பிடிக்கும். இப்போது ஏகாதசியிலே உட்பண்ண ஏகாதசின்னு ஒரு முராசர மதம் ஒன்று இருக்குது. பெருமாள் ஒரு அரக்கன்கிட்ட சண்டை போட்டிருந்தார், முராசுரன். அவர்கிட்ட அவர் நினச்சிருந்தா இப்போ வேணால் சண்டை போடலாம், உடனே முடிச்சிடலாம். இருந்தாலும் அவர் 11 நாள் சண்டை போட்டாங்க. 11 நாளுக்கு அப்புறம் பத்ரிகாசிரமம்னு பத்ரிநாத் கோவில் சொல்லுவோம், அங்கே குகையில் போய் நிற்க இப்போ அங்கே சயனத்தில் போயிட்டார். போட முடியல அப்படின்ட்டு. இப்போ அது எப்படி உணர்த்துறா பெரியவாலாம் எப்படி சொல்லுவான்னா, ஒரு குழந்தைக்கு ஏதாவது நம்ம கணக்கு சொல்லித்தரோம். அந்த குழந்தைய எப்படி பரிசிக்கிறது, அந்த குழந்தை கரெக்டாக கணக்கு போடுறதான்னு பார்த்தா நம்ம தெரியலன்னு சொல்லுவோம். எனக்கு இது வரலையே அப்படின்னா இதில் நான் போடுவாங்க குழந்தை. அதுபோல் பெருமாள் அந்த ஏகாதசி திதிக்கு ஒரு ஏத்தம் கொடுக்கணும்னு அவர் போய் அந்த சயனத்தில் அந்த ஏகாதசி அன்னைக்கு சயனத்தில் இருக்க திடீர்னு ஒரு பெண் அந்த ஏகாதசி தேவி அவள் அந்த முராசுரனை வதம் பண்ணி பெருமாள் ரட்சிக்கிற மாதிரி சுவாமி நான் இது பண்ணேன், இவரை தாக்க வந்ததுனால நான் வதம் பண்ணதாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு அவருக்கு ஒரு ஏத்தம் கொடுத்தார். இந்த முராசுரன் வதம் கொடுத்ததுனால அந்த கெட்ட விதமான அரக்கனை அழித்தது ஏகாதசி. அந்த ஏகாதசி அன்னைக்கு இது ஜலமாக இருந்து மறுநாள் துவாதசி பாரணம் பண்ணுறது விசேஷம். இது ஒரு முராசர வதம்னு ஒரு இதில் சொல்லுவாங்க. அன்றைக்கி அழித்ததுனால மறுநாள் துவாதசி பாரணம் விசேஷம். இது ஒரு பக்கம். இது மட்டும் இல்லாமல் இப்போது இது வைஷ்ணவாலோட பண்டிகை அப்படின்னு கிடையாது, சைவாலும் கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் பெருமாள் இதில் மலையை கரையிறதுன்னு பார்த்துருப்போம். அரக்கர்களும் தேவர்களும் அந்த மலையை கடைஞ்சி அதில் அழகால விஷங்கள் வரும்போது சிவன் அது உட்கொண்ட நாள் ஏகாதசி. அவர் அந்த ஏகாதசி உட்கொண்ட நாள் ஏகாதசியில் இருந்ததுனால ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்றது எல்லாமே அச்சுக்களாக ஒரு விஷம் கலந்ததாகவும் பாவிச்சு அன்னைக்கு சாப்பிடாம மறுநாள் துவாதசிக்கு அமிர்தம் கிடைச்சதெல்லாம் அதை குறித்து இருக்கிறதுனால அமிர்தம் கிடைச்சனால துவாதசியாக பாதிச்சு. இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாத்துலேயும் சயின்ஸாகவும் சொல்லியாச்சு, நம்ம சாஸ்திரத்தாலும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ இது சொல்கிறதுல 2 ஏகாதசிகள் நீங்கள் கேட்டதில் எது விசேஷம் அப்படின்னா எல்லாமே விசேஷம். ஆனால் இந்த 2 கடைப்பிடிக்கிறதுக்கு வைகுண்ட ஏகாதசி மார்கழி சுக்லபக்ஷ ஏகாதசியும் கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி இந்த வளர்பிறை ஏகாதசி சொல்லுவோம். அந்த வளர்பிறை ஏகாதசி நேரத்தில் ரொம்ப நல்லது. நம்ம மனதை திடமாக படுத்தக்கூடிய நாள் அது. இது மாதிரி நிறைய விசேஷங்கள் உண்டு.